சூழ்நிலையை பார்த்தோ, பிசாசை பார்த்தோ, மற்ற எந்த காரியங்களை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பாவம் வந்த உடனே அவனுக்குள்ள மரணம் வந்தது. ஆவிக்குரிய மரணம் வந்ததுனால தான் அவன் மனதை கட்டுப்படுத்த முடியல. அதுக்கப்புறம் அந்த ஆவிக்குரிய மரணத்தினால மனமும் சரீரமும் கெட்டு போய் தொடர்ந்து எல்லா வியாதியும் பிரச்சனைகளும் வந்து விடுகிறது. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொள்கிற பொழுது அந்த ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்படுறோம். ஆவியும் மனமும் புதிதாக்கப்படுகிறது. இந்த சரீரத்துல ஒரு நாள்ல மரணம்னு சொல்லியிருக்காரு. அந்த மரணம் வர்ற வரைக்கும் இந்த சரீரத்துக்கு அவர் புதிய ஜீவனை அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. அப்ப பாவத்துக்கு கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறதற்கு நம்ம இடம் கொடுக்க, அதாவது நம்ம கர்த்தரை மீறி நடக்கிறதுக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில இடம் கொடுக்க கூடாது. பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது பொதுவாக. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்ம ஆவியானவரோட ஐக்கியமாகி நம்ம கர்த்தரோட ஐக்கியமா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா தெய்வீக சுபாவம் நமக்குள்ள வர ஆரம்பிக்கிறது. இந்த பாவத்தினால என்னென்ன நிலைமை ஆச்சுன்னு வேதத்துல நிறைய காரியங்கள் சொல்லி இருக்கிறது. இப்ப லூக்கா சுவிசேஷத்துல பார்க்கிறோம், 18 வருஷமா தேவாலயத்துக்கு சென்ற ஒரு பெண்ணு நாளுக்கு நாள் கூணிக்கிட்டே தான் போறாங்க. அவங்க நிமிர்ந்து நடக்கவே இல்லை. ஆனா ரெகுலரா கோயிலுக்கு போயிருது. ஆனா அந்த நாள்ல இயேசு அவர் சரீரத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்தப்ப தேவாலயத்துக்கு போறப்ப அந்த அம்மாவை பார்த்து, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். ஏன்னா பலவீனப்படுத்தக்கூடிய ஆவி கொஞ்சம் கொஞ்சமா கூனியாக்கி விட்டது. அதுல இருந்து கட்டில இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். அப்ப என்ன செய்யறான்? பாவத்தினால பிசாசு பாவமே செய்யலைனாலும் நீங்க அறியாமையில இருக்கிறப்ப கர்த்தர் சொல்ற வாக்குத்தத்தம், கர்த்தர் கொடுக்கிற விடுதலை, கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பு, அவர் கொடுக்கிற நித்திய ஜீவன், இதெல்லாம் நிராகரிச்சுட்டு இதெல்லாம் அறிந்து கொள்ளாம இருக்கிறப்ப நம்மளை ஏமாத்தி அறியாமையில கொஞ்சம் கொஞ்சமா வியாதியை கொடுத்து நம்மளை அப்படியே பலவீனப்படுத்தி உனக்கு 3 இருக்குது 4 இருக்குதுன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடிமைப்படுத்த வருகிறான். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு பிடிக்கிற ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு மூலிகை கட்டையை வச்சுருப்பாங்க, அப்படியே கொத்தா வச்சுருப்பாங்க துணியில் சுற்றி. அது கொத்த வர்ற நேரத்தில் அப்படியே கொண்டு போய் முன்னாடி காமிச்சா அந்த வாசனையில் மயங்கி அதை அப்புறம் கீழே விழுந்துடுது. அது மாதிரி பிசாசு என்ன செய்கிறான், இன்னைக்கு விசுவாசிகளை மக்களை கடவுளுடைய நோக்கம் சித்தத்தை அறிந்து கொள்ளாதபடிக்கு ஏதோ ஒன்றை கொண்டு அவங்க முன்னாடி காமிக்கிறான். அது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற கடைசியில் மயங்கி விழுந்துடுறாங்க. அப்படி